Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு vlog பார்க்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான vlog இது. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்ல வாங்கின ஐட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். பெருசா ரொம்ப நிறைய வாங்கல, பட் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் என்னோட கிச்சனுக்கு நான் வாங்கியிருக்கேன். நான் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த வுடன் ஸ்பூன்லயே கொஞ்சம் வேரியேஷன் மாதிரி வாங்கியிருக்கேன். அதாவது வேற சைஸ், வேற ஷேப் அந்த மாதிரியானதுல வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சீலிங் மிஷினும் நான் வாங்கியிருக்கேன். வேக்யூம் சீலிங் மிஷின், ஃபுட் எல்லாம் சீல் பண்ற மிஷின். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிராவல் பண்றப்போ மெயினா நான் அதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். இந்தியா போயிட்டு வர்றப்போ நான் அங்கேருந்து நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வருவேன். வீட்டில் செஞ்ச மசாலாஸ், வடகம் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் சில நேரம் நம்ம பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லீக் ஆகிடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஜிப்லாக்ல போட்டாலும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ட்டு அதை வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வீட்டில் யூஸ்க்கும் வச்சுக்கலாம். ஏதாவது மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ நீங்கள் வாங்குறீங்க, லாங் லைஃப் வச்சுக்கணும், இல்லை பருப்பு ஐட்டம் இந்த மாதிரி லாங் லைஃப் வச்சுக்கணும் அப்படின்னா அதில் சீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா மில்க் ஃப்ராத்தர், அது வந்து நான் போன என்னோட ட்ராவல் வ்ளாக்லேயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னால் எடுத்தது தான் நான் வாங்கினது. ஸோ அதை நான் ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். என்னோட வியூவர் ஒருத்தவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ரெசிபி கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக, வெஜிடபிள் பிரியாணி சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்டுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காண்டி இன்றைக்கி அந்த ரெசிபி வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான் அது, நிறைய ஆனால் வெஜிடபிள் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த விலாகில் இதெல்லாம் தான் இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வந்து வாங்கியிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். மெயின்லி வந்து நான் கரண்டி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மோஸ்ட்லி உடன் கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த கொரியன் டைப் கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் டைப் கரண்டி தான், பட் ஆனால் கொஞ்சம் பெரிய கரண்டி. இதுவும் உடன் கரண்டி, ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியான ஒரு கரண்டி. இது என்னோடய பழைய கரண்டி எடுத்து நான் காட்டினேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்ல பெரிய சைஸ் அப்படின்றது அப்போ தான் நம்ம பார்த்தா புரியும். என்னோட பழைய கரண்டி பாருங்கள், இதில் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப சின்னதாக தெரியும். இதுவும் நல்ல லாங் ஸ்பூன் தான், நான் அதை விட பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க கரண்டி அதை விட கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் இது வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இந்த இப்போ வாங்கியிருக்கிறது. பட் சைஸ் வைஸ் பார்த்தா நல்ல பெருசு. மெயின்லி நம்ம பிரியாணி செய்கிறப்போ, அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் இதெல்லாம் செய்கிறப்போ இந்த கரண்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு பேக்கில் 6 கரண்டி பக்கம் வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்கிறனால நான் வந்து எடுத்தனே எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் ஒரு 2 கரண்டியாக தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுவே கொஞ்சம் லாங் லைஃப் வருது. இப்போ அடுத்ததான் நான் வாங்கியிருக்க கரண்டியை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்வாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேச்சுலா. இது நம்மளோட மண் பாத்திரம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு, சூப்பு, சட்னி இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டெப்த் இருக்காது, பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்புலாம் சர்வ் பண்ணுற அளவுக்கு டீசன்ட் சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் கோகோனட் ஷெல்லே கிடைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடன் தான். இந்த மாதிரி தான் இங்கே கிடச்சிது. இதில் பின்னால் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் டிசைன் மாதிரி இருக்கும். எனக்கு அது பார்த்தோன்னே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி டைமண்ட் கட் மாதிரி பின்பக்கம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்ல, இந்த கரண்டி ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. உட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கரண்டியில் ஒரு பேக்கில் 4 பீஸ் வந்திருக்கு. இது மெயின்லி நான் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கரண்டிகள் இந்த 2 செட்டு தான் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேறு வேறு சைஸு, வேறு வேறு டிசைனில் வாங்கியிருக்கேன். என்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறப்போ என்னோடய கவுண்டர் டாப்லேயே ஒரு கார்னரில் ஒரு உடன் பேஸ்கெட் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கிங்கில் ஃபுல்லாகவே நான் வந்து உடன் கரண்டி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால அந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக உடன் கரண்டி ஃபுல்லாக போட்டு வச்சுப்பேன். குக்கிங் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. அதே மாதிரி இப்போ வாங்கியிருக்க கரண்டிலே நான் எல்லாத்தையும் அட் அ டைம் யூஸ் பண்ண மாட்டேன். 2 பீஸாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிப்பேன்.
இப்போ அதே மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனே வந்து யூஸ் பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு. யூஸ் பண்ணுவேன், ஆனால் நான் வந்து குக்கிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன், சர்விங்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். அந்த கரண்டிலாம் தான் நான் வந்து இன்னொரு ட்ராவில் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடன் ஸ்பூன் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் டீ ஸ்பூன், அதுக்கப்புறமா டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சைஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கரண்டிகள் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக்யூம் சீலர்னு சொல்லுவோம். மெயின்லி நான் வந்து ஊருக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறப்போ ஊர்லேருந்து நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவேன், பேக் பண்ணி ஹோம்மேட் மசாலாஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்றனால இதை வாங்கியிருக்கேன். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் 5 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சீல் பண்ணிக்கிறதுனா நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து சீல் பண்ணுறது. அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அடுத்தது வேக்யூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனு. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு அக்சசரிஸில் வந்து நீங்கள் வந்து வேக்யூம் சீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைடில் பட்டன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக பேக்ஸ்லாம் வரும். இப்போ அந்த பேக்கில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேக்யூம் சீல் ஆகிடும். அது வந்து ஹீட்டில் தான் சீல் ஆகும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த இடத்துல எந்த இடத்துல கை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அதில் பிக்சர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடம் சூடாக இருக்கும். இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னா மெயின்லி உங்களுக்கு ட்ராவலில் ஃபுட்டு வந்து வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறப்பே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணும் ஃபுட்டு. அதுக்கான பேக்ஸ் தான் இது. தனியாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வேக்யூம் சீலர் பேக்ஸ்னே விற்கும். நான் இந்த மாதிரி ஒரு 2 ரோல் வாங்கியிருக்கேன். ஊருக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இது கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது பிளாஸ்டிக் கவர் தான், பட் ஆனால் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்ல திக்காக இருக்கும். ஏன்னா இந்த மிஷினில் அந்த ஹீட்டை வந்து அது தாங்குகிற அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும், ரீட்டைன் ஆகும். அந்த மாதிரி குவாலிட்டியான கவர்ஸில் வரும். இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வாங்கியிருக்கேன். என்கிட்ட கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வந்து கொஞ்சம் ரொம்ப பழசாயிட்ருக்கு. அதனால நான் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவும் தேவைப்படுது அப்படின்றனால நான் ஒரு பெரிய சைஸ் தவா வாங்கியிருக்கேன். இது வந்து 31 சென்டிமீட்டர்ஸ் அளவு உள்ள ஒரு தவா. இதுக்கு வந்து 2 சைடும் ஹேண்டில் வரும். இங்கே கிடைக்கிறது எல்லாமே ப்ரீ சீசன். நம்ம ஊரில் கிடைக்கிறது ஒரு சிலது வந்து ப்ரீ சீசனாக இருக்காது. பட் இங்கே கிடைக்கிறது எல்லாமே ப்ரீ சீசன் அப்படின்றனால நம்ம டேரெக்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆயில் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறனால பெரிய தவான்றனால நம்ம அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் ஃபினிஷோடு இருக்கிற மாதிரியான தவா அது. இந்த தவாவும் பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம், அதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியான தோசை இதெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேஸ்ட் அயர்ன் தவா. இப்போ அடுத்ததாக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் ட்ராவலில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் மெயின்லி. மில்க் ஃப்ராத்தர் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ட்ராவல் வ்ளாக் போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன். அதில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்டியிருப்பேன். இது வந்து அதுக்கு முன்னால் எடுத்த வீடியோ தான். இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து திக் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா லைட் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து சூடு மட்டும் பண்ணலாம், சாக்லேட் மில்க் கோல்டு மில்க்கும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ள கண்டெய்னர் இருக்கும், அதிலே ஃப்ராத்தரும் உள்ளே இருக்கும். நம்ம பால் ஊற்றிட்டோம் அப்படின்னா பால் நல்லா ஹீட் ஆகி நல்லா உங்களுக்கு க்ரீமியாக பாலை வந்து ஃப்ராத் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு கேப்பச்சினோ இந்த மாதிரி காஃபி இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் டைமில் பால் சூடு பண்ணணும் அப்படின்றதுக்கும் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இப்போ லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பிளேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்குது. உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்ததாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், பீன்ஸு, கேரட்டு இது 2 இருக்குது. இது போக வந்து பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம், செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாய் சூடு பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிராம்பும் சேர்த்துக்கலாம். இதுதான் கரம் மசாலா பொருள். அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6லேருந்து 7 வெள்ளைப்பூடு நான் சேர்த்துக்கிறேன். அதே அளவு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் கோர்ஸாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்க போகிறேன். இப்போ அந்த கடாயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மிச்ச பொருட்கள்லாம் சேர்க்கணும். நல்லா அதை வந்து நம்ம இந்த நெய்யிலே வறுத்துடலாம். இது சேர்த்தனுமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக வந்து நான் ரம்ப இலை சேர்க்குறேன், அதாவது பாண்டான் லீஃப் சேர்க்குறேன். ஸோ அது வந்து நான் எல்லா பிரியாணி இந்த மாதிரி ரைஸஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கிரேவிலையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பச்சை மிளகாவை சும்மா கீரி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு பிரியாணியில். நம்ம வந்து சரியாக வதக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் நான் புதினா கொத்தமல்லி நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிச்ச பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தக்காளியை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசியணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் அளவுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மஷ்ரூம் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே சேர்த்தோம் அப்படின்னா அது 2 குழஞ்சு போயிடும். ஸோ அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம் அப்படின்றனால மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸும் அதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸ் இதுவும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் காய்கறிகள் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து காலிஃப்ளவர் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிடுங்க. காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், நான் ரைஸை விட 2 மடங்கு ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ஸோ நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா 1 pot ரெசிபி மாதிரி இதே நம்ம சாப்பிட்டுக்கலான்றனால நான் எப்பயுமே இதில் நிறைய காய்கறிகள் சேர்ப்பேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு நல்ல கெட்டி தயிராக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பாஸ்மதி அரிசி இன்றைக்கி 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 1/2 மணி நேரம் பக்கம் நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும், ஊற வச்சுருக்கிறனால. ஸோ இந்த அளவு சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக சூப்பராக வரும் பிரியாணி. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக உப்பு ஜாஸ்தி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதம் சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் வந்து அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அரிசி சேர்த்த உடனே நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வற்றட்டும், அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தம்மில் வைக்கணும். அப்போனா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வெந்து வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அரிசிலாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாலே இதில் வந்து கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே கூட சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ மேலாப்பில் நான் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து இது தம்மில் வைக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு டைட்டான மூடி போட்டுடலாம். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு க்ளீனான கிச்சன் டவல் மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்மளுக்கு தம்மில் இருக்க போகுது. இப்போ அடுத்ததாக நான் வந்து ரைத்தாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம், குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டி தயிராக இருந்தது அப்படின்னா ரைத்தாக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் வந்து சீரக பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைத்தாவும் ரெடி ஆயிரும். நமக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் நான் பண்ணியிருக்கேன். 1 pot ரெசிபி வித் ரைத்தா. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இப்போ 25 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மூடி திறந்தனுமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக வாசம் வருது பிரியாணியில். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி வந்து உடையாமல் மெதுவாக அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காட்ட சொன்ன எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இதோட இந்த vlog கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் காட்டின ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.